ஓவிய கலைகளில் ஆர்வத்தோடு முனைந்து கொண்டிருக்கின்ற மாணவ மாணவிகளே, மகேந்திரா ஓவிய கலை தொண்டகத்திலிருந்து ஓவிய ஆசிரியர் பேசுகிறேன். இந்த ஓவிய கலைகளை நோக்கி வரக்கூடிய மாணாக்கர்களின் வளர்ச்சியை நோக்கில் மனதில் வைத்துக் கொண்டு இந்த காணொளிகளை பதிவிடுகிறேன். இந்த நாளேடுகளுக்கும் ஓவிய கலைகளை நோக்கி வரக்கூடிய மாணாக்கர்களுக்குமான உறவு குறித்து இதில் பகிர இருக்கிறேன். அந்த வரிசையில் தமிழகத்திலிருந்து வெளிவந்திருக்கின்ற நாளேடுகளில் வரிசையில் தினமணி ஒன்று. இந்த தினமணிக்கும் இந்த மகேந்திர ஓவியக்கலை தொண்டத்தின் ஆசிரியருக்குமான உறவு பற்றி பகிர இருக்கிறேன். இந்த பகிர்வுகள்ல முதல் பகிர்வு என்னன்னா, நான் 11வது படிக்கும்போது ஏற்கனவே 9ஆம் வகுப்புலேருந்து நூலகம் போறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதே நேரத்துல 11வது படிக்கும்போது நூலகத்தில் போனப்ப தினமணி செய்தித்தாள்ல ஒரு விளம்பரம் வந்தது. இந்த மாதிரி ஓவிய போட்டி நடக்குது. கோவையில இருக்கிற மணி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இந்தியன் எக்ஸ்பிரஸ் மற்றும் தினமணி சார்பா ஓவிய போட்டி நடத்துறாங்க. 12ஆம் வகுப்பு மாணாக்கர்களையும் கலந்து கொள்ளலாம்னு போட்டிருந்தாங்க. அதுக்கான வரைபொருட்கள் அவங்களே கொண்டு வரணும்னு போட்டதுனால நான் எங்க பெற்றோர்கள் கட்டாயப்படுத்தி உண்ணாவிரதம் இருந்து அதுல பங்கேற்று கொண்டேன். சரிங்களா? ஏன்னா பெற்றோர்களுக்கு என்ன தயக்கம்னா அது ரொம்ப தூரத்துல இருக்கு. ஏன்னா நாங்க அந்த ஓவிய போட்டி நடைபெற இடத்துக்கும் எங்களுக்கும் ஒரு 2½ பயணத்துக்கு பிறகு அந்த இடத்த அடைஞ்சோம். சரிங்களா? அந்த விதத்துல போனோம். அன்னைக்கு இருந்த ஒரு குறைந்தபட்ச வரைபொருட்களை பயன்படுத்திட்டு நான் வரைஞ்சேன். ஆனா அங்க இருக்கிற பங்கேற்ற மாணாக்கருடைய வரைபொருட்கள் ஒப்பிடும்போது நான் எனக்கு ஒரு மலைப்பா தான் இருந்தது. நமக்கு பரிசும் கிடைக்காது, ரெண்டாவது பொருட்களும் அந்த அளவுக்கு இதா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு வருத்தமும் ஏற்பட்டுச்சு. அதே நேரத்துல அங்க மேற்கண்ட இந்த அச்சு ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து எங்களை நல்லா வரவேற்று நல்ல சிறப்பா நடத்துனதுனால, எனக்கு அது என்னுடைய எண்ணத்துக்கு கொஞ்சம் ஊக்கம் கிடைச்சதுன்னு சொல்லுவேன். சரிங்களா? அந்த விதத்துல அன்னைக்கு பங்கேற்பு சான்றிதழ் கிடைச்சது. அ அ அடுத்தது பகிர்வு 2. நான் 12ஆம் வகுப்பு முடிக்கும் தருவாயில் அதே தினமணி செய்தித்தாள்ல ஒரு கட்டுரை இடம்பெறுது. அது பார்த்தீங்கன்னா, சென்னை ஓவியக் கல்லூரி எனப்படும் அரசு நுண்கலை கல்லூரியில் படிக்கும் ஓவியக் கல்லூரி மாணவர் தன்னுடைய ஓவியங்களை காட்சிக்கு வைத்துள்ளார். அது அது அந்த ஓவியங்களின் கருத்துக்கள் என்ன? அது எந்த மாதிரியான கண்காட்சின்றத பத்தியான ஒரு கட்டுரை இடம்பெற்றிருந்தது. அத நான் படிச்சுட்டு என்னுடைய பெற்றோர்கிட்ட காட்டினேன். "பாப்பா நானும் இந்த சென்னையில இருக்கிற ஓவியக் கல்லூரியில சேரலாம்னு எனக்கு ஆசையா இருக்குது. என்ன சேர்த்து விடுங்கன்னு கேட்டேன்." ஆனா எங்களுடைய பெற்றோர்கள் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப தயங்குனாங்க. ஏன்னா அது ரொம்ப சாத்தியமில்லாத விஷயமா தான் இருந்திருக்க மாட்டேங்குது. அதே நேரத்துல நான் அது உற்சாகம் குறையாமல் அந்த தினமணியில குறிப்பிட்டிருக்கிற அந்த ஓவியருடைய பெயர், அவர் படிக்கிற பிரிவு, சென்னை ஓவியக் கல்லூரி சென்னைன்னு போட்டு நான் ஒரு இங்கிலாந்து லெட்டர் சரிங்களா? அந்த உள்நாட்டு அஞ்சல்ல நான் கடிதம் அனுப்பியிருந்தேன். அவரு என்ன என்னுடைய கடிதத்தை பார்த்துட்டு என்ன உற்சாகப்படுத்தும் விதமா, "கண்டிப்பா நீங்க சேர்றதுக்கு நான் உங்களுக்கான தகவல் அனுப்பி வைக்கிறேன்னு" சொல்லி எனக்கு பதில் கடிதம் அனுப்பியிருந்தாரு. அதே நேரத்துல என் பெற்றோர்கள் அத நான் காட்டி இது பண்ண கேட்டேன். ஆனா அவங்க அதுல ஆர்வப்படல. அதன் பிறகு சென்னை நோக்கி சில வருடங்களுக்கு பிறகு நான் சென்னை நோக்கி வந்தேன். அ அது 3வது பகிர்வு என்னன்னா, நான் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் மென்மேலும் என்னுடைய ஓவிய கலைகள மேம்படுத்திக் கொள்ளும் முனைப்புல இருக்கும் பட்சத்துல ஈடுபட்ட பட்சத்துல, அ ஒரு ஆசிரியர் தினத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா, முதல் பக்கத்துல ஒரு கட்டுரை. அது என்னன்னா, அப்போ எனக்கு என்ன படுதுன்னா, நம்ம ஓரளவுக்கு வரையிறோம். ஆனா, நம்ம மாணாக்கர்கள் ஓவியம் சொல்லிக் குடுத்து வருமானம் ஈட்டிக் கொள்ளலான்ற ஒரு நம்பிக்கையில அடிப்படையில் நான் ஈடுபட்ட பட்சத்துல, எனக்கு ஆங்கிலம்ன்றது ஒண்ணு நம்ம இன்னும் மேம்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு ஒ ஒ இது தேவைப்பட்டதுனால, நாம இதுக்கு ஏதாவது பண்ணணுமேன்னு அதுக்கு அலைஞ்சிட்டு இருக்கும்போது இந்த கட்டுரை என் கண்ல படுது. அப்ப அந்த கட்டுரைய படிச்சுட்டு, அந்த கட்டுரையில தொடர்பு கொள்ள அ அந்த தினமணி நான் தொடர்பு கொள்றேன். அவங்க உடனே சொல்றாங்க, "நீங்க அத எழுதினவர பத்தி அவரு புரசவாக்கத்த சேர்ந்த ஒரு ஓய்வு பெற்ற ஆங்கில ஆசிரியர்." அப்படின்னு சொன்னாங்க. "வேணா நீங்க அவர தொடர்பு கொள்ளணும்னா, நீங்க எங்க அளவுக்கு அத செய்தியாக்குன அன்றைய பொன் தனசேகரன்ற பத்திரிக்கையாளர் நீங்க சந்திங்கன்னு" சொல்லிட்டாங்க. நானும் தொடர்பு கொண்டு போயிட்டு, அந்த பொன் தனசேகரன்ற பத்திரிக்கையாளர நான் பார்த்து பேசினேன்.
அவர் உடனே அந்த தொடர்பெண் குடுத்தாரு. நான் அத பெற்று உடனே அந்த அந்த ஓய்வு பெற்ற ஆங்கில ஆசிரியர நான் பயன்படுத்திக் கொள்ள முயற்சி பண்ணுனேன். ஆனா, அது எனக்கு அந்த அளவுக்கு என்னால அவர பயன்படுத்த தெரியலன்னு தான் சொல்லணும். ஏன்னா, அவருடைய மொத்த 40 ஆண்டு அனுபவங்கள வந்து தொகுத்து குடுக்குற ஒரு ஒரு இதுல வேகம் இருக்கும். ஆனா, எனக்கு வந்து அந்த அளவுக்கு இது பண்ற ஏன்னா, எனக்கு ஏற்படையிலே பொருளாதார சிக்கல், அப்புறம் ஆ வேறு சில அழுத்தங்கள் காரணமா என்னன்னு தெரியல. அந்த அளவுக்கு என்ன பயன்படுத்த முடியாம நானு ஆ போனது உண்டு. அப்புறம் பகிர்வு 4. ஆ இதற்கிடையே நான் வந்து ஓவியக் கல்லூரியில படிக்கும்போது, ஆ 2ஆம் ஆண்டுன்னு நெனைக்கிறேன். 2ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா, ஒரு காதலர் தினம். காதலர் தினத்தை முன்னிட்டு, அ கவின் கலை கல்லூரி மாணவர்கள் கைவரிசை என்ற பேர்ல வந்து, இந்த தினமணி கதிர்ல பார்த்தீங்கன்னா, ஆ ஒ ஏதோ உங்களுடைய ஓவியங்கள குடுங்க, கோட்டோவியங்கள் குடுங்கன்னு கேட்டாங்க. அந்த விதத்துல அன்னைக்கு இருந்த ஒரு பேராசிரியர் எனக்கு ஓவியங்கள சேகரித்து குடுத்தாரு. அது நானும் குடுத்திருந்தேன். அது வந்து என்னுடைய என்னுடைய கோட்டோவியம் அதுல இடம் பெற்றிருந்தது. அந்த விதத்துல எனக்கு ஒரு 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 மன மகிழ்ச்சி. சரிங்களா? அந்த விதத்துல திரும்ப திரும்ப நானு அதுக்கு தினமணிக்கு நம்ம நன்றி கடமைப்பட்டிருக்கேன். அ அத்தோட அ அ மாணாக்கர்களுக்கு பயன்படும் விதமா, இந்த கொண்டாட்டம்ன்ற பேர்ல சரிங்களா? முதல்ல பார்த்தீங்கன்னா, அதுக்குன்னு ஒரு இதழ் மாரி வெளியிட்டு சிறுவர் மணின்ற பேர்ல வெளியிட்டு அந்த ஓவியங்கள்லாம் குழந்தைகளோட ஓவியங்கள்லாம் குடுத்துருந்தாங்க. சரிங்களா? இப்ப அத வந்து ஒரு செய்தித்தாள்னு ஒரு இதாவே வந்து அந்த மாரி வெளியிட்டு ஓவியம் வரையக்கூடிய மாணாக்கர்கள ஊக்குவிச்சுட்டு இருக்காங்க தினமணி செய்தித்தாள். அப்புறம் பகிர்வு 5. ஆ நான் ஓவியத்துல ஓரளவுக்கு நான் தன்னிறைவான ஒரு பயிற்சி ஈடுபட்டதுக்கு அப்புறம், ஆ இந்த விஷயத்த வந்து ஓவியக்கலையை நோக்கி வந்துகிட்டு இருக்கிற போதிய விழிப்புணர்வற்ற பின்புலம் கொண்ட ஒரு மாணாக்கர்களுக்கும் இந்த விஷயத்த கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு எண்ணம் எனக்கு மேலோங்கிட்டு இருக்கும் பட்சத்துல, இதே தினமணி செய்தித்தாள்ல ஆ இந்த வீடற்றவர்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கடற்கரையோரம் வசிக்கக்கூடிய மாணாக்கர்கள் மாணாக்கர்களுக்கு செயல்படக்கூடிய அமைப்பு, அதை சார்ந்த நபர்கள பத்தி ஒரு கட்டுரை வந்து 2013 13 இல்ல 14ன்னு நெனைக்கிறேன். அதுல இடம் பெற்றிருந்தது. அந்த கட்டுரைய வச்சு அந்த செயல்பாட்டாளர நான் தொடர்பு கொண்டு அவங்களோட நான் கூட அ இணைந்து அந்த மாணாக்கர்களுக்கு எண்ணளவுல கையெழுத்து பயிற்சி, ஆங்க ஆங்கிலம், தமிழ் பேச்சு பயிற்சிகள், ஓவிய பயிற்சிகள், வண்ண பயிற்சிகள் நான் குடுத்தேன். இந்த மாரியான ஒ ஒரு உறவு முறை இன்றளவும் போயிட்டு இருக்குது. அதே நேரத்துல ஆ அன்றாட சென்னை மாரி பெருநகரங்கள்லயும், வேறு இடங்களில் நடக்கக்கூடிய ஓவியக் கலைகள் சார்ந்த நிகழ்வுகளையும் தொடர்ந்து செய்திகளாக்கி வெளியிடுறாங்க. அத்தோட வந்து நான் என்னுடைய நான் சென்னைக்கு வரதுக்கு முன்னாடியே சில செய்திகள் கூட பார்த்தீங்கன்னா, சென்னைக்கு அருகாமையில் இருக்கிற ஓவியம் கலை சார்ந்த செயல்பாடுகள் இயக்கக்கூடிய அ அமைப்புகள், அல்லது அந்த ஓவியர்களோட கூட்டமைப்புகள பத்தி கூட செ அ நிகழ்வுகள பத்தி கூட தினமணி செய்தித்தாள்ல நானு சேகரிச்சதுண்டு. அதே நேரத்துல இன்னொரு விஷயத்தையும் நானு சொல்ல மறந்துட்டேன். சேலத்துல நடந்த 1998ல சேலத்துல நடந்த அ ஓவியர்கள் அது ஓவியர்கள் மற்றும் சேலம் எழுத்தாளர்கள் சங்கம் சார்பா நடந்த முகாம்கள் பத்தி, பயிற்சி முகாம்கள் பத்தி கூட நான் தினமணி வாயிலாக தான் அறிஞ்சு, அந்த முகாம்கள் நான் பயன்பெற்று, அது எனக்கு மிகச்சிறந்த ஊக்கத்தை கொடுத்தது. அந்த விதத்துல மீண்டும் ஓவியக் கலைகளை நோக்கி வரக்கூடிய மாணவ, மாணவிகளே, தினமணி போன்ற இன்ன பிற நாளேடுகளையும் நீங்கள் பயன்படுத்திக் கொண்டு, உங்களுடைய வரைய ஆர்வத்தை வளர்த்துக் கொண்டும், உங்களுடைய ஓவிய திறமையை மேம்படுத்திக் கொள்ளவும், மீண்டும் இந்த ஓவிய கலைத்தொண்டக ஆசிரியர் கேட்டுக்கொள்கிறேன்.